ஏன்டா இப்படி டல்லா இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சரியாயிருவேன். ஆனா அண்ணன் போறத என்னால இந்த மாரி தாங்கவே முடியல. சத்தியமா சொல்றேன் நீ. இந்த அண்ணன்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்த நிறுத்தணும். இல்ல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஏதோ ஒரு மாரி இருக்கு. நடக்கிற எதையும் ஏத்துக்க முடியல. அப்படி யோசிச்சு பாரேன். எல்லாரும் உங்கள மாரி இல்லையா நீ? ஒருவேளை அவங்க இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அண்ணன் தனியா போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ. ஆனா அண்ணன பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அண்ணன பார்க்க போனா அப்புறம் அவங்களுக்கும் பிடிக்காம போயிடுமோ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. நீ ஏன் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிற? அண்ணனும் போயிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்களும் போயிடுவீங்க. இந்த வீடு வீடாவே இருக்காதே நீ. முன்னாடி ஒரு மாரி மோசமா இருந்தது. இப்ப நரகமா மாறிடுமே நீ. சோழ அண்ணன், பாண்டிய அண்ணன், அப்பா இவங்க மட்டும் தான் நீ இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு நான் வர காரணமே இருக்காது. நான் அப்படியே எங்கேயோ போயிடுவேன். என்ன பேசுற நீ? இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எங்கடா போற? எப்படி நீங்க இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் போயிருவீங்க தானே? எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒரு காரணமும் இல்ல. ஏதோ எங்களை பாவம் பார்த்து இந்த வீட்ல தங்கி இருக்கீங்க. அதுக்காக எப்பவுமே நீங்க கூட இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல நீ. அது ரொம்ப சுயநலமா இருக்கும். நான் உடனே எல்லாம் போக மாட்டேன்டா. ஆனா போயிடுவீங்க. அப்படிதானே? அதெல்லாம் யாரும் சொல்லல. நீங்க பாட்டுக்கு சொல்லிட போறீங்க. ஏமா நான் சொல்றது இருக்கட்டும். வர்றவங்க தனி கொடுத்துறத பத்தி பேசுறப்ப அவனுக்கு தெரிஞ்சிடாதா? அப்புறம் குடமா அழுவானே. என் பாசக்கார தம்பி எல்லாம் விட்டு போக முடியாதுன்னு அடம் பிடிப்பானே. அப்ப என்ன பண்ணுவீங்க? அண்ணி அதெல்லாம் அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. ஏன் அவங்க வந்து உன்கிட்ட சொன்னாங்களா நாங்க பேச மாட்டோம்னு? என்ன மாமா இப்ப என்ன ஸ்வீட் வாங்கணும் வர்றவங்களுக்கு நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்காக எல்லாம் தூரம் எங்கேயும் போக வேண்டாம். அண்ணி அவர் ஏதாவது ஒரு மொக்க கடையில போய் வாங்கிட்டு வருவாரு. பேசாம நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் எதுவும் செய்யலன்னு சொல்வீங்க. அவர் ஏதாச்சும் செய்ய வந்தாலும் செய்ய விட மாட்டீங்க. அவர் நல்லதா தான் வாங்க